ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போக வேண்டியதா இருந்தது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, சாரீ அதுக்கு மேட்சான ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். நான் மேரேஜ் அட்டெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நான் லாக்டவுன் முன்னாடி அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அட்டெண்ட் பண்ணுற மேரேஜ் இதுதான்னு நெனைக்கிறேன். எனக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே திருவண்ணாமலையில இருக்கிறதுனால, மோஸ்ட்லி அங்க தான் வந்து பார்த்திங்கன்னா, மேரேஜஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுவேன். என்னோட சாரீ அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போடுங்க. இன்னைக்கு மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா, பெங்களூர்ல என்னுடைய ஹஸ்பண்டுடைய பாஸோடைய பொண்ணுக்கு கல்யாணம். ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணத்துக்குலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போனேன். நான் போகணும்னு அவசியம் இல்ல. சரி ரொம்ப நாள் ஆச்சு. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தேன். அது வந்து ஒரு ஐயர் கல்யாணன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா, ஃபுட்டெல்லாம் வந்து எதுலேயுமே வந்து வெங்காயம், அப்புறம் பூண்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப ப்ளெயினாக செஞ்சுருந்தாங்க. நல்லாவும் இருந்தது. மேரேஜ் எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது நம்ம சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, மோளம் அதெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்போ தாலி கட்டினாங்கன்னு கூட எனக்கு ஆக்சுவலி தெரியவே இல்ல. அவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக நடந்தது. அங்கே நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.